வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பார்க்க போறோம். சார்ட் ஆஃப் அண்ட் சார்ட் அவுட். இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. நம்ம சார்ட் ஆஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த சார்ட் ஆஃப் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. இதுக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு ஓரளவு, கிட்டத்தட்ட இந்த மாதிரி சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு ஒரு வகையான, ஒரு மாதிரியான டைப் ஆஃப், கைண்ட் ஆஃப், இந்த மாதிரியும் நம்ம சார்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் ஓரளவு, கிட்டத்தட்ட இந்த மாதிரி அர்த்தத்துல இந்த சார்ட் ஆஃப் எப்படி யூஸ் பண்றது. இப்போ ஒருத்தவங்களை பார்த்து நீங்க டயர்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அந்த மாதிரி தான், பட் ஆக்சுவலா எனக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் கொஞ்சம் எனக்கு டயர்டா தான் இருக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆர் யூ டயர்ட், சார்ட் ஆஃப், ஆக்சுவலி ஐம் ஹங்க்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் ஒரு பிஸியா இருக்கேன் இப்போ அப்படி சொல்றதுக்கு ஐ எம் சார்ட் ஆஃப் பிஸி. அவனோட பிஹேவியர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படி சொல்றதுக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அப்படின்னா டு சம் எக்ஸ்டென்ட் அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஹிஸ் பிஹேவியர் இஸ் சார்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச். ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கேன், ஐ எம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சார்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம், ஓரளவு, கிட்டத்தட்ட, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம சார்ட் ஆஃப் அப்படின்ற அந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது நம்ம இந்த சார்ட் ஆஃப் ஒரு வகையான அப்படின்னா, இப்ப நம்ம சில விஷயங்களை நம்மளால கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பூ பேர் சொல்றீங்க, கேட்கறவங்களுக்கு அது என்னன்னு தெரியல அப்படின்னா அது ஒரு வகையான பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஃப்ளவர். அந்த மாதிரி இப்போ நீங்க வீட்டுல மலேரியா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுல இருக்க ஒரு குழந்தை வாட் இஸ் மலேரியா அப்படின்னு கேட்டா, சின்ன குழந்தை தானே, அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வகையான ஃபீவர்மா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஃபீவர். ஸோ இது ஒரு வகையான காய்ச்சல்ங்கிறது தான் நம்ம இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். புத்தகங்கள் அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி புக்குகள் பிடிக்கும் இல்லையா. சில பேருக்கு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு பயோகிராஃபிஸ் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் பிடிக்காது. ஸோ ஜென்ரலா I don't like this sort of books. இந்த மாதிரி கேமராக்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். This sort of camera is expensive. So இந்த மாதிரி, அந்த மாதிரி, இந்த வகையான, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம sort of அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். இப்போ ஒருத்தவங்க கிட்ட உனக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வேணும், என்ன வகையான கிஃப்ட் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம, உனக்கு ட்ரெஸ் வேணுமா, எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸ் ஏதாவது வேணுமா, இல்ல ஏதாவது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வேணுமா, புக் வேணுமா, ஸோ என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ வாட் சார்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டு யூ வாண்ட். அடுத்தது இதே சார்ட் ஆஃப் நாம ஒருத்தரோட கேரக்டர் பத்தி சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவன் கொஞ்சம் டீசென்டான பையன், அவன் ரொம்ப டீசென்டான பையன். ஸோ ஹீஸ் அ டீசென்ட் சார்ட் ஆஃப் கை. இப்போ ஒருத்தரை அவன் கொஞ்சம் வேடிக்கையான பையன், ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹீஸ் அ ஃபன்னி சார்ட். இப்போ ஒருத்தரை பத்தி பேடாவோ ஏதோ ஒண்ணு சொல்றப்ப அவன் அந்த மாதிரி பையன் இல்ல, அந்த வகையான பையன் இல்ல, he is not that sort of guy. So இந்த மாதிரிலாம் நம்ம sort of யூஸ் பண்ணுவோம். சில மூவிஸ் ரொம்ப ஸ்லோவா இருந்தா, எனக்கு இந்த மாதிரி படங்களை பாக்குறப்ப எனக்கு தூக்கம் வந்துடும். These sort of movies make me sleep. So இது எல்லாத்துலயுமே நம்ம பாத்தீங்களான்னா என்ன வகை அப்படின்னு சொல்லாம ஜென்ரலா இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி புத்தகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஜென்ரலா சொல்றதுக்கு நம்ம இந்த சார்ட் ஆஃப் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். பொதுவா இந்த சார்ட் அப்படின்ற வேர்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வகைப்படுத்துதல், கிளாசிஃபை பண்றது, குரூப்பா பிரிக்கிறது. இப்போ கொஞ்சம் ஒரு டாய்ஸை முன்னாடி போட்டு ஒரு குழந்தைகிட்ட இதை பிக், மீடியம், ஸ்மால்னு பிரி அப்படின்னா அது குரூப்பிங், சார்ட்டிங், இதை நம்ம சார்ட் பண்ண சொல்றோம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் விஷயங்கள், பிக்சர்ஸையோ இல்ல டாய்ஸையோ கொடுத்து இதுல இல்ல எது வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட், கிளாசிஃபை பண்ணு, குரூப் பண்ணு, சார்ட் பண்ணு அப்படின்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அதை சார்ட் பண்ணுவாங்க. ஸோ சார்ட்டிங் அப்படின்னா வகைப்பாடு, வகைப்படுத்துதல், தனித்தனியா குரூப் பண்ணுதல், கிளாசிஃபை பண்ணுதல், இதான் அர்த்தம். இப்போ கொஞ்சம் டாய்ஸ் இருக்கு, இதையெல்லாம் கலரை பேஸ் பண்ணி நீ சார்ட் பண்ணு, குரூப் பண்ணு, ரெட் கலர் எல்லாம் தனியா பெரி, ப்ளூ கலர் எல்லாம் தனியா பெரி, கிரீன் கலர் எல்லாம் தனியா பெரி, இந்த மாதிரி சொல்றதுக்கு சார்ட் த டாய்ஸ் பேஸ்ட் ஆன் த கலர். அதே மாதிரி உடன் ஸ்பூன் இருக்கு, மெட்டல் ஸ்பூன் இருக்கு, இல்ல பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இருக்கு அப்படின்னா மெட்டீரியலை பேஸ் பண்ணி இதை சார்ட் பண்ணு, கிளாசிஃபை பண்ணு. ஸோ சார்ட் த ஸ்பூன்ஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல். பிளேட்ஸ் சைஸ் வாரியா, சின்னது, மீடியம் சைஸ், பெருசு, இப்படி பெரிய சார்ட் த பிளேட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் சைசஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இந்த சார்ட்ன்றத வேர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ லெட்டர்ஸ் இருக்கு, மந்த் வாரியா இதை பிரிச்சு வை,
sort all these letters in the order of months. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி பிரி. ஹி இஸ் சார்ட்டிங் த அப்ளிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் அப்ளைட் ஃபார். அவர் வந்து எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை பிரிக்கிறாரு. இப்ப டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தனியா பிரிக்கிறாரு, டீச்சிங் ப்ரொஃபஷனை தனியா பிரிக்கிறாரு, கிளரிக்கல் போஸ்ட் தனியா பிரிக்கிறாரு, இந்த மாதிரி. ஸோ ஹி இஸ் சார்ட்டிங் த அப்ளிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் அப்ளைட் ஃபார். ஸோ இந்த இடத்துல சார்ட் அப்படிங்கிறது verb. நம்ம இப்ப பார்க்க போற இந்த ஃப்ரேஸ் பாருங்க, சார்ட் அவுட். இந்த சார்ட் அவுட்ல சார்ட் சம்திங் அவுட் இல்ல சார்ட் அவுட் சம்திங் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்றது, டீக்ளட்டர் பண்றது, இல்ல செப்பரேட் பண்றது. டீக்ளட்டர் அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் வீட்டுல நம்ம நிறைய வச்சுட்டே இருப்போம். அதுதான் நம்ம வீட்டை வந்து ரொம்ப அழுக்காக்கும் இல்லையா, தேவையில்லாம அது வந்து ஆர்கனைஸ்டா இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தேவையில்லாதெல்லாம் எடுத்து முதல்ல தூக்கி தூர போட்டுட்டு மத்ததெல்லாம் நீட்டா எடுக்கனா வீடு வந்து நீட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றது டீக்ளட்டர் பண்றது. செப்பரேட் பண்றது, ஒரு சில விஷயங்களை நம்ம தனியா பிரிச்சு அடுக்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்றதையும் நம்ம வந்து சார்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். கண்ணா பின்னா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி வச்சிருக்கேன். நான் வந்து ஏதாவது ஒரு டாபிக் வைஸோ இல்லைன்னா மந்த் வைஸோ ஏதோ ஒரு விதத்துல நான் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ ஐ மஸ்ட் சார்ட் அவுட் மை ஃபைல்ஸ். அதே மாதிரி பில்ஸ், இபி பில் தனியா, மெடிக்கல் பில்ஸ் தனியா, இப்படி பிரிச்சாலும் பின்னாடி எனக்கு எதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியும். ஸோ ஐ நீட் டு சார்ட் அவுட் ஆல் மை பில்ஸ். இப்போ உனக்கு தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் தனியா பிரிச்சு தூக்கி போட்டுடு. சார்ட் அவுட் த க்ளோத்ஸ் யூ டோன்ட் வாண்ட் அண்ட் த்ரோ அவே. அதே மாதிரி வார்ட்ரோப்ல ஒயிட் க்ளோத்ஸ் தனியா வை. சார்ட் அவுட் த ஒயிட் க்ளோத்ஸ் இன் யோர் வார்ட்ரோப். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ சார்ட் அவுட் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்றது இல்ல செப்பரேட் பண்ணி தனிப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சார்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைப்ரரிக்கு டொனேட் பண்ண வேண்டிய புக்ஸ் எல்லாம் அவ தனியா பிரிச்சு வச்சா. ஷி சார்ட்டட் அவுட் த புக்ஸ் டு பி டொனேட்டட் டு த லைப்ரரி. இது தவிர வெறுமனே ஆர்கனைஸ் பண்றது, எல்லா விதத்திலையும் தேவையில்லாம் தூக்கி போட்டு கரெக்டா ஆர்கனைஸ் பண்றது, அதுக்கும் நம்ம இப்படிதான் சொல்லுவோம். இப்ப பாத்ரூம் வந்து நான் நல்லா ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, கண்ணா பின்னான் இருக்கு அப்படி சொல்றதுக்கு இந்த பாத்ரூம் நீட்ஸ் a good sort out. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற மீனிங் இந்த சார்ட் அவுட்டுக்கு என்ன அப்படின்னா, ரிசால்வ், ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சார்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நான் இந்த சிக்கலா தீர்க்க முயற்சிக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு சார்ட் அவுட் த இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஐ எம் ட்ரைங் டு ரிசால்வ் த இஷ்யூன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே அர்த்தத்துலதான் ஐ எம் ட்ரைங் டு சார்ட் அவுட் த இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சார்ட் அவுட்ன்றது இந்த இடத்துல ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இப்ப அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைய டிஸ்பியூட்டை தீர்த்துக்கிட்டாங்க. தே சார்ட்டட் அவுட் தேர் டிஸ்பியூட். ஸோ சார்ட்டோடைய பாஸ்ட் சார்ட்டட். ஸோ தே சார்ட்டட் அவுட் தேர் டிஸ்பியூட். ஸோ 2 கண்ட்ரீஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ட்ரேட் அண்ட் செக்யூரிட்டி அது ரிலேட்டடா ஏதோ டிஸ்பியூட் இருந்துச்சு, அதை அவங்க தீர்த்திட்டாங்க. The 2 countries have sorted out their trade and security disputes. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சார்ட் அவுட் ரிசால்வ்ங்கிற மீனிங்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, சார்ட் someone out இல்ல சார்ட் somebody out. somebodyன்றப்போ சார்ட் her out, சார்ட் him out, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறது. எப்படி அவங்கள தீர்க்கிறது அப்படின்னா, அவங்கள திட்டியோ இல்லைனாக்க மிரட்டியோ அடிச்சோ ஏதோ ஒரு விதத்துல அவங்கள வழிக்கு கொண்டு வர்றது. அது பிரச்சனை பண்ணாம கண்டினியூ பண்ணாம அவங்கள வழிக்கு கொண்டு வர்றது. ஸோ இதைதான் நம்ம வந்து சார்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அவன் உங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இஃப் ஹி கண்டினியூஸ் பாதரிங் யூ ஐல் சார்ட் ஹிம் அவுட். அப்படியே என்ன பண்ணுவீங்க? ஸோ கூப்பிட்டு மிரட்டுறேன், அடிக்கிறேன், திட்டுறேன், ஏதோ ஒன்று பண்றேன், இனிமே அவன் தொல்லை கொடுக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இஃப் ஹி கண்டினியூஸ் பாதரிங் யூ ஐல் சார்ட் ஹிம் அவுட். இப்போ அவ வந்து யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான், உங்களுக்கு தான் பயப்படுவா, நீங்களே அவளை பார்த்து சரி பண்ணுங்க, நீங்களே ஏதாவது சொல்லி அவளை சரி பண்ணுங்க. ஒன்லி யூ கேன் சார்ட் ஹர் அவுட். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த சார்ட் ஹிம் அவுட், சார்ட் ஹர் அவுட் அப்படின்னா பிரச்சனை பண்றவங்கள திட்டியோ மிரட்டியோ அடிச்சோ அவங்கள வழி கொண்டு வருது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம சார்ட் அவுட்டுங்கிற இந்த ஃப்ரேசல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நாம சார்ட் ஆஃப் அண்ட் சார்ட் அவுட், அதே மாதிரி சார்ட் அப்படின்ற இந்த phrases and words எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.